மகாகவி பாரதியார் அவர்களின் ஒரு நிமிஷ கதை. ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் குடியிருந்தார்கள். ஒரு நாள் இரவில் கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி சமையல் செய்து கொண்டிருந்தாள். சோறு பாதி கொதித்து கொண்டிருந்தது. அந்த மனைவி அன்றிரவு கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருந்தபடியால் தனக்கு ஆகாரம் வேண்டாம் என்று நிச்சயித்து புருஷனுக்கு மாத்திரம் சமைத்தாள். புருஷன் வந்தவுடன், தான் இன்றிரவு விரதம் இருக்கப் போகிறேன், எனக்கு ஆகாரம் வேண்டாம் என்றான். உடனே பாதி கொதிக்கிற சோற்றை அவள் அப்படியே சும்மா விட்டுவிட்டு அடுப்பை நிறுத்தாமல், தங்கள் இருவருக்கும் உபயோகம் இல்லாவிடினும் மறுநாள் காலையில் வேலைக்காரிக்கு உதவும் என்று நினைத்து அது நன்றாக கொதிக்கும் வரை காத்திருந்து வடித்து வைத்துவிட்டு பிறகு நித்திரைக்கு சென்றாள். அதுபோலவே கர்மயோகி தான் ஒரு தொழில் செய்ய தொடங்கி இடையிலேயே அது தனக்கு பயனில்லை என்று தோன்றினால் அதை அப்படியே நிறுத்திவிட மாட்டான். பிறருக்கு பயன் தரும் என்பதை கொண்டு தான் எடுத்த வேலையை முடித்த பிறகே வேறு காரியத்தை தொடங்குவான்.